2024 டிசம்பர் மாத பலன்கள். மேஷம். டிசம்பர் மாதம் பலன்களை பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 2024, அதாவது இப்பொழுது மேசராசியின் பலன்கள். மேசராசி என்று பார்க்கும் பொழுது ராசியாதிபதி செவ்வாய் கிரகம் பலஹீனமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியன் 8ஆம் பாவத்தில் இருக்கின்றது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார், ராகு வீண் விரயங்களை செய்கிறார். இதை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதாவது 5வது பாவம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் சூரியன் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோமோ அதில் சிறிய சிறிய தடைகள் உருவாகும். செவ்வாய் பலகீனமாக இருக்கும் பொழுது நாம் ஓவர் திங்கிங் பண்ணுவோம். என்னடா நடக்குமா நடக்காதா, ஒரு உள் பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருப்பதால் அந்த குருவுடைய பார்வை சூரியனுக்கு இருப்பதால் திடீர்னு பணம் வந்து சேரும். ஏதாவது ஒரு முறை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து ஏதாவது ஒரு காம்பினேஷனால் உங்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். பேர் புகழ் இருக்கும், மனதில் சஞ்சலம் இருந்தாலும் பணம் இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் கம்மியாக பேச வேண்டும், கோபம் செய்யக்கூடாது. திடீர்னு பதவி உயர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு, நாட்டில் இருக்கிற வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். வியாபாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு வியாபாரி மாத்திரம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மாத்திரம் பொருளுடைய பணம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக பணம் வந்து சேரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பயப்படுவீங்க, எக்ஸாம் வர்றது என்ன ஆகும் ஏதாகும் அந்த மாதிரி கொஞ்சம் மனதில் இருக்கும். விவசாயிகளுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். பணம் வந்து சேரும், வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற தாய் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். ஏனென்றால் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்களுக்கு வயது 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா சிறிய சிறிய சுவாச நோய் வர்றதுக்கும் சீசனபிள் நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை விநாயகரை போய் கும்பிடுங்க. ஆணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை பகவான் ஆஞ்சநேயரை சுற்றிவிட்டு வாருங்கள். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை துர்கை பூஜை செய்யுங்கள். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.